இப்போல்லாம் தேவக்குட்டி நல்லாவே ஸ்டெப்ஸ் ஏற பழகிட்டான். மேலே கீழே இறங்கி நான் பயங்கர டயர்ட் ஆகிட்டேன். இப்போ தான் லைட்டாக எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக இந்த வாக்கர் ஆர்டர் போட்டிருந்தோம். இதை தள்ளிட்டு போகிறத விட இந்த பொம்மை தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் ஊருக்கு போன உடனே அவங்க தாத்தா வந்துட்டு இவருக்கு கட்டவண்டி வந்துட்டு புதுசாக செஞ்சுட்டு வந்து கொடுத்தாங்க. பட் அதை வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வர முடியல. வளர வளர சேட்டை ரொம்ப அதிகமாகிடுச்சு. எங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. சாப்பிட ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு கீன்வாவும் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு போரிஷ் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு 2 வாய் என்னமோ ஒழுங்காக தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அவர் பண்ணுற அட்ராசிட்டியை. இன்றைக்கி சண்டேங்கிறனால பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். நாங்கள் எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் பிரியாணி தான் பண்ணுவோம். பட் லாஸ்ட் வீக் வந்துட்டு சீரக சம்பா பிரியாணி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிட்டனால இந்த டைமும் சீரக சம்பா அரிசியில் தான் நான் பிரியாணி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ரைத்தா, அப்புறம் முட்டை, சிக்கன்லாம் வச்சு இந்த பிரியாணி ஒரு வாய் சாப்பிடும்போது அப்பா